தத்புருஷாய வித்மஹே வக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத். ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். இன்றைய பதிவில் நாம் காணப்போவது 35 வயதாகும் திருமணம் ஆகாமல் கஷ்டப்படும் வருத்தப்படும் ஜாதக ஜாதிகருக்கு, ரிஷபராசி ஜாதக ஜாதிகர்களுக்கு பரிகாரம் என்ன, ஏன் அவ்வாறு நடக்கின்றது என்பதை இந்த பதிவில் நாம் காண்போம். ரிஷபராசிக்கு, ரிஷப லக்னத்திற்கு 2 7ஆம் அதிபதியாக புதன் செவ்வாய் வருகிறார்கள். புதன் 6 8 12 மறைந்திருந்தாலும், செவ்வாய் 6 8 12 மறைந்திருந்தாலும், கலத்திர காரகன் சுக்கிரன் 6 8 12 மறைந்திருந்தாலும் இவர்களுக்கு திருமணம் தள்ளி போகிறது. ஆகையால் இவர்கள் அவதிக்கு உள்ளாகிறார்கள். இவர்களுக்கு என்ன பரிகாரம் என்றால், செவ்வாய்க்கிழமை அன்று இவர்கள் விரதம் இருந்து முருகபெருமானை வணங்கி வர இவர்களுக்கு திருமண பாக்கியம் நல்கும். செவ்வாய் அன்று ஒருவேளை உணவருந்தி முருகபெருமானை கந்தசஷ்டி கவசமாவது சண்முக கவசமாவது படித்து மனமுருகி வேண்டினால் இவர்களுக்கு திருமண பாக்கியம் நல்கும். 27 செவ்வாய்க்கிழமை அவ்வாறு செய்ய வேண்டும். 27வது செவ்வாய்க்கிழமை அன்று அவர்கள் பழமுதிர்ச்சோலை சென்று அங்கு முருகபெருமானை தரிசனம் செய்து செவ்வரளி பூ சூடி நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து அங்குள்ள அர்ச்சகரிடம் தோரம் பருப்பை அவரவர் வசதிக்கேற்ப 1 கிலோவோ 5 கிலோவோ கொடுத்து அவர்கள் வணங்கினால் அவர்களுக்கு திருமண தடை அகலும். மேலும் புதன் 2ஆம் ஆதியாக இருந்து அவர் 6 8 12 மறைந்திருந்தாலும் புதன்கிழமை அன்று அவர்கள் கோமாதா என்ற பசுவுக்கு அகத்திக்கீரை புல் ஆகிய உணவுகளை கொடுத்தும் பட்சிகளுக்கு உணவளித்தும் வந்தால் அவர்களுக்கு திருமண தடையாகலும் புதனால் ஏற்படும் திருமண தோஷம் விலகும். அவர்கள் புதனால் ஏற்படும் திருமண தோஷம் விலக திருவெண்காடு சென்று புதன்கிழமை புதன் ஓரையில் சாந்தி பரிகார பூஜை செய்து கொள்ள வேண்டும். மேலும் கலத்திர காரகனான சுக்கிரன் 6 8 12 மறைந்திருந்தால் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று கஞ்சனூர் சென்று அங்கிருக்கும் பெருமானை வணங்கி வெண் புஷ்பம் சாற்றி மல்லிகைப்பூ சாற்றி ஆராதனை செய்தால் அவர்களுக்கு சுக்கிர தோஷம் விலகும். அவர்கள் பைத்தம்பருப்பை அங்குள்ள அர்ச்சகரிடம் கேட்டு 1 கிலோவோ 5 கிலோவோ அவரவர் வசதிக்கு ஏற்ப தானமாக கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வதனால் அவர்களுக்கு முற்றிலும் திருமணத்தை நீங்கி திருமண பாக்கியம் நல்கும் என்பதில் ஐயமில்லை. அவர்கள் கூற வேண்டிய மந்திரம் ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா, வெற்றிவேல் முருகா, வெற்றிவேல் முருகா, திருமண பாக்கியம் நல்குவாய், நல்குவாய், நல்குவாய். ஓம் அங்காரகாய நமோ நமக, ஓம் அங்காரகாய நமோ நமக, ஓம் அங்காரகாய நமோ நமக என்று 108 தடவை அவர்கள் தினந்தோறும் சொல்லி வந்தாலும், கந்தசஷ்டியை கவசத்தை பாராயணம் செய்தாலும் அவர்களுக்கு திருமண தடை அகலும் என்பதில் ஐயமில்லை. இந்த பதிவு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.